வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா B.Sc Mathematics டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல SUMA101 இந்த கோட் நம்பர் பேப்பருக்கான கண்டென்ட் தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். தட் இஸ் அல்ஜிப்ரா பேப்பரோட டாபிக் என்னென்ன, எந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு எந்த மாதிரிலாம் நம்ம கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணணுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். SUMA101 அல்ஜிப்ரா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆஸ் யூஷுவல் 5 யூனிட்ஸ் தான் இருக்குது. யூனிட் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், யூனிட் 2 அதுவும் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்லேயே கண்டினியூஸாக தான் இருக்கும். இதில் ஒரு 6 செக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற செக்ஷன் எல்லாமே யூனிட் 2வாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒரு தடவை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணாலே போதும். இந்த கேட்டகரியில் எந்த கொஷின் கொடுத்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ். ஸோ மேட்ரிசஸ் பேஸ்டாக நமக்கு ஆல்ரெடி 11th 12thலேயே நிறைய டாபிக் நமக்கு யூனிட்டில் இருக்கும். இருந்தாலும் இதில் என்னென்ன பேரில் என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே யூனிட் 3ல் இருக்கும். யூனிட் 4 தியரி ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் யூனிட் 5 இட்ஸ் ஆல்சோ சேம் கேட்டகரி தியரி ஆஃப் நம்பர்ஸ். இது ரெண்டுமே கண்டினியூட்டி, அதாவது யூனிட் 1 and 2 மாதிரியே தான். யூனிட் 4 and 5 ஒரே டாபிக் தான். செக்ஷன் வைஸ் நமக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த 5 டாபிக் தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அல்ஜிப்ரா பேப்பரில் SUMA101 கோட் பேப்பரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், யூனிட் 2 இட்ஸ் ஆல்சோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கண்டினியூட் பார்ட், யூனிட் 3 மேட்ரிசஸ், யூனிட் 4 தியரி ஆஃப் நம்பர்ஸ், யூனிட் 5 தியரி ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ யூனிட் 1ல் நம்ம எந்தெந்த டாபிக்லாம் கவர் பண்ணணுங்கிறது இப்போ பார்க்கலாம். யூனிட் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷனாக என்ன, அதில் என்னென்ன டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா இமேஜினரி அண்ட் இர்ரேஷனல் ரூட்ஸ். ஸோ இமேஜினரி ரூட்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் எப்படிலாம் ரிசல்ட் வருது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் மீன்ஸ் ஒரு நோட்டேஷன் கோட் பண்ணுவோம்ல, ஸோ அதிலலாம் எப்படி ரிசல்ட்ஸ் கோட் பண்ணுறதுங்கிறது எல்லாம் இந்த டாப்பிக்கில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் டாபிக் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, கோஎஃபிஷியன்ஸ் என்னென்ன கொடுத்துருப்பாங்க, இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி சொல்யூஷன் பார்க்குறது எல்லாமே இந்த கேட்டகரியில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் டாபிக் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ சிமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா என்ன, அதிலலாம் எப்படி ரூட்ஸ் டிஃபைன் பண்ணுறதுங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஃபிஃப்த் டாபிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இது ஒரு மெயின் கான்செப்டை. இதில் என்னென்ன ரிசல்ட்ஸு டெஃபினிஷன்லாம் இருக்கோ அதை பார்த்தாலே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் லாஸ்ட் ஒன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸ். இந்த 6 டாபிக் சேர்ந்தது தான் யூனிட் 1. ஸோ யூனிட் 1 நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன் டாபிக் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த 6 ஹெட்டிங்க்கு ரிலவெண்ட்டாக நம்ம என்னென்ன ரிசல்ட்ஸு, டெஃபினிஷன்ஸு, ஃபார்முலா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லா டாப்பிக்கும் ரிலவெண்ட்டாக 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே போதும். ஈஸியாக இந்த யூனிட்டில் நம்ம ப்ராப்ளம் அட்டன் பண்ணலாம். டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு 2 கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த 2 கொஷின் அட்டன் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒவ்வொரு கண்டென்ட் ரெலவெண்ட்டாகவும் இப்போ இனிமேல் ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன இருக்குதோ அதே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராவாலாம் நம்ம லாஸ்ட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், கிளியர் நோட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இனிமேல் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இந்த டாபிக் ரெலவெண்ட்டாகவோ இல்லை இந்த கண்டென்ட்டு இல்லை நம்ம போஸ்ட் பண்ணுற ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் அனுப்புங்க, கிளாரிஃபை பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.